வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகெயின். இது சினிமா கிச்சடியோட சினிமா பாட்காஸ்ட். நான் ராண்டி அண்ட் என் கூட இருக்கிறது. ஹலோ வணக்கம், நவீன் இங்க இருந்து பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. அங்க எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க இன்னைக்கு? நான் எடின்பரா, ஸ்காட்லாண்ட். ஸோ இந்த சினிமா கிச்சடியோட இந்த பாட்காஸ்ட் எபிசோடுக்கு உங்களுடைய அந்த ஏகோபித்த ஆதரவு அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிச்சயமாக ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மாடரேட், ஒரு லோ பட்ஜெட் படத்துக்கு உண்டான ஆதரவு தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இது டார்க் ஹார்ஸா மாதிரி இது சூப்பர் ஹிட்டா மாறணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தான் பார்த்துட்டு இருக்கிற, நீங்க தான் முடிவு பண்ணணும். சில பேர் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஏன் வந்து 90s ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஏன் வந்து டக்குன்னு 50ஸ்க்கு மாறிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அது வந்து ஒண்ணுமே இல்லை. டக்குன்னு எனக்கு 2 பேருக்கு தோணுனதான் 50s 60s அதிகமா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த படத்தை பத்தி நம்ம சொல்லி ஆகணும் ஆஸ் அ சினிமா சேனலா அப்படின்றதுக்காக தான் நான் அதை கொண்டு வந்ததே. அடுத்து இந்த ஆர்டர்ல தான் நாங்க போடணும்னு இல்லை, எதை பத்தி வேணாலும் நம்ம இந்த பாட்காஸ்ட் அப்படின்றப்போ we can talk about anything அப்படின்ற ஒரு இருக்கிறப்போ டெஃபினெட்லி we will talk about 2000s 90s இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு, 80s இருக்குது, 70s இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல கண்டிப்பா பேசுவோம். பட் இப்போ நம்ம இயர் எண்ட்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம இயர் எண்டுங்கிறதுனால இந்த எபிசோடே கொஞ்சம் சர்ப்ரைஸ் எபிசோட் தான் எங்க 2 பேருக்குமே. என்னன்னா, இந்த 2025ஓட நாம் பார்த்த சில படங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு லிஸ்டோட வந்திருக்கேன். அண்ட் நவீன் டெஃபினட்டா இன்னொரு லிஸ்டோட வந்திருப்பாப்ல. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் 2025. ஓவராலா சினிமாவுக்கு அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ மிக்ஸ்ட் தான். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லோ பட்ஜெட் படங்கள்லாம் ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் வந்து பெரிய படங்கள்லாம் ஹிட் ஆகல. ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள், ஒரு மாதிரி கான்டென்ட் ஓரியன்டட் சின்ன ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் நடிச்ச படங்கள் நல்ல ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க, கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அந்த படத்துக்கு பெரிய ஹிட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 3 படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒன்னு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயர். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஆண் பாவம் பொல்லாதது கிட்டத்தட்ட தியேட்டர்ஸ் கிட்டத்தட்ட 20 கோடியோ ஏதோ அந்த படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு அக்ராஸ் த குளோப். ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய கான்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் வந்து பெருசாக ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் பைசன், ஆல்மோஸ்ட் நியூ ஃபேஸ் தானே துருவ் விக்ரம், மாரி செல்வராஜ், ஆப்வியஸா அவர் நேம் இருக்குது. பட் ஸ்டில் அந்த படமும் ஒரு 70 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற. ஓகே, நம்ம அந்த ஏரியாக்குள்ள நம்ம போக விரும்பல, அது இன்னொரு எபிசோட்ல நான் தனியா உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி தான் நான் சொல்லணும். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் ராண்டி. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லிட்டு நம்ம செகண்ட் வீடியோ ஜாஸ்தி அவ்வளவோ நிறைய பேர் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலன்னு. ஆனா நம்ம கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எவ்வளவு நல்ல நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகியே ஓடாத படங்கள் இருக்கும் போது அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு மன தைரியம் இருக்கு. இன்னொரு 2025 பத்தி பேசும்போது ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிலீஸ் ஆன இந்த படமே தியேட்டரில் நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனேன், செம்ம ஃபன் படம் வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆண் பாவம் பொல்லாது என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அதுலேயே வந்து ஒரு கேங் ஆஃப் கேர்ள்ஸ் மாதிரி இருந்தாங்க, நாங்கள் கேங் ஆஃப் பாய்ஸ் இருந்தோம். நாங்கள் சிரிக்கும் போல அவங்களுக்கு கோவப்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஓடிடிக்கு வரட்டும் படம் அப்புறம் யோசிச்சேன், அதே மாதிரி தான் இப்போ காலி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொன்று, இது எப்படி ஓடிடியில் வந்துச்சோ இந்த படம் இந்த வருஷம் நிறைய சர்ப்ரைசஸ், நீங்கள் கேள்விப்படாத சில படங்கள் கூட நான் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். மேபி நான் அப்படி நினைக்கலாம், நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கலாம். ரெக்கமெண்டேஷன் சூப்பர் படம் இருக்கு. எஸ், இந்த வருஷம் இது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல, அது ஆஹா அப்படின்னு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல யமகாதகின்னு ஒரு பேய் படம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, நான் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இந்த படம் பார்க்கல. ஆமா, அது சூப்பர் படம். ரொம்ப சின்ன 1.5 மணி நேரம் மட்டும் தான் இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப நிறைய இந்த காந்தாரா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிராமத்து கதைகளை, கிராமத்துல இருக்கிற ஒரு கல்ட் ஸ்டோரிஸ் எடுத்து படமா பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல பார்த்தா என்ன ஒரு சீரியல் மாதிரியே ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் புது புது ஆக்டர்ஸ், அவங்க நடிப்பு கூட கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒன்ஸ் கதைக்குள்ள போயிட்டாங்கன்னா எட்ஜ் ஆஃப் த சோஃபால உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி தான் யமகாதகி. நான் சொல்லி இதை பாருங்கன்னு வற்புறுத்தி பார்க்க வச்ச எல்லாரும் மிரண்டு போய் பார்த்த ஒரு படம்னு சொல்லலாம். ஆஹா பிளாட்ஃபார்ம்ல. அதுவும் அந்த ஹீரோயின், அந்த படத்தோட காஸ்டியூம் சாய்ஸஸ், அதை நான் இதுக்கு மேலே கதை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். ஸோ 1.5 மணி நேரம் ஷார்ட் டியூரேஷன், எனி வீக்கெண்ட் 2025 பெஸ்ட் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷனை கொடுப்பேன்னா யமகாதகி படம் நான் சொல்லுவேன். அடிக்க வச்ச வரைகள்லாம் நினைய முன்ன சீக்கிரம் வந்துருதாய். அடுத்து என்னோட லிஸ்ட்ல நான் இப்போ ரொம்ப ரீசெண்டா பார்த்த ஒரு படம்னா டக்குன்னு டாப்ல இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியால. நான் இங்க பார்த்தேன், நான் த ஷேடோஸ் எட்ஜ் அப்படின்னு ஒரு சைனீஸ் படம். ரொம்ப ரீசெண்டா பார்த்தேன் சைனீஸ் படம். நம்ம ஜாக்கி ஜான் நடிச்சது. ஜாக்கி ஜான் அண்ட் இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு சைனீஸ் ஆக்டர், இவங்க 2 பேரும் தான் அதுல நடிச்சது. அதாவது அட்டகாசமான ஒரு ஆக்ஷன், எமோஷனல் காமெடி, மாஸ் ஹீரோஸ்
இந்தியால தமிழ்ல பண்ண வேண்டிய படம், சூப்பரான படம், ஸ்டார்ட் டு எண்ட் வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் யாரோ ஒரே ஒருத்தர் இந்த படம் பாருங்கன்னு எங்கேயோ நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் பார்த்தேன், ஒரே ஒரு இடத்துல எங்கேயோ எழுதியிருந்தாங்க. சரி உட்காந்து போட்டு பார்ப்போமே, ஜாக்கி ஜான்க்குலாம் வயசாயிருச்சே அப்படின்னு நினைச்சிட்டு போய் உட்காந்து பார்த்தேன். பேசிக்கலா இது ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் தான். 2 மாஸ்டர் மைண்ட்ஸ், ஒரு மாஸ்டர் மைண்ட் வில்லனா இருப்பான், இன்னொரு மாஸ்டர் மைண்ட் வந்து நம்ம ஹீரோ ஜாக்கி ஜான். ஆனா என்னன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ அண்ட் வில்லன் ஈக்குவலி சமமான ஸ்ட்ரென்த் உள்ளவங்க இந்த படத்துல. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், கிட்டத்தட்ட யோசிச்சப்பறம் நினைச்சேன், இந்த படம் வந்து தமிழ்ல வந்து ரஜினி அண்ட் கமலுக்கு வந்து நீங்க எல்லாரும் கதை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் அவங்களுக்கு அப்படியே செஞ்சது நவீன். நான் ஜோக் பண்ணலாம், அப்படியே அவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை மாதிரி. ஐ ஸ்டார்டட் விஷுவலைசிங் இந்த படம் பாக்குறப்பயே இந்த கேரக்டர்ல ரஜினி பின்னிடுவாரு, இந்த கேரக்டர்ல கமல் அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு. அந்த படத்துல இருக்கிற நிறைய செகண்டரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பியூட்டிஃபுல், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஒரு ஹைஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப ரீசெண்டான பார்த்து, இப்போ ஐ திங்க் இந்த ஒரு 4 நாள் கூட ஆகலன்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்து. த ஷேடோஸ் எட்ஜ் சைனீஸ் படம், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் இருக்கு. எஸ், நானும் இப்போ கொஞ்சம் போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன், அதை கொஞ்சம் நீங்களே ஹைப் பண்ணி சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துடலாம். இப்போ ஏன் லிஸ்ட்டில் படம், இந்த படம் வந்து நீங்கள் இப்படி ஹைப் பண்ண மாதிரி இங்கே வந்து பார் ரஞ்சித் இந்த இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்கு மேன், வாட் அண்ட் அப்ளாஸ் அப்படின்னு ரியான் கூக்லர் அப்படி இங்கிலீஷ் டைரக்டர் கைத்தட்டல் கொடுத்தாரு. அவர் யாருன்னா பிளாக் பேந்தர் படங்களை வந்து எடுத்திருந்தாரு. சரி, பிளாக் பேந்தர் படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கருப்பின மக்கள் மட்டுமே அந்த 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 பிளாக் பேந்தர் கதை அப்படிதான் அமைஞ்சிருக்கும். இந்த முறை சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் தனியா, என்ன சொல்றாரு, படம் பேர் சின்னர்ஸ் அப்படின்னு போனேன். சின்னர்ஸ் இந்த வருஷம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் படம். நான் பார்க்கல, ஆனா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ட்ரெண்ட் செட்டிங் படம். ஆமா. சோ ரியான் கூக்லர் படி எப்படி அந்த கருப்பின மக்கள் அவங்க அடிப்படை உரிமைகளை மறுக்கப்பட்ட ஒரு காலத்துல இருந்து எப்படி வாழ்ந்தாங்க, அதான் கதையா இருக்கும்னு ஆரம்பிச்சது. அப்படி 2 ஜானர் மிக்ஸ் பண்ண மாதிரி இன்னொரு ஜானர் வந்துருச்சு. அதை நான் இப்ப சொன்னா ஸ்பாய்லரா மாறிடும், நிறைய பேர் பார்த்திருப்பேங்க, இதுக்கு மேல சொல்லாம கூட இருக்க முடியாது. ஒரு பேய் படம் அதுல கலந்துருக்கும். அது பேய்னா இல்ல, அதுவும் நான் போயிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ஐரிஷ் மியூசிக், நீங்க ஸ்காட்லாண்ட் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும், ஐரிஷ் மியூசிக் வச்சு ஒரு பாட்டு இருக்கும், லசி கோ அப்படின்னு. நீங்க கேள்விப்பட்ட சின்ன பாட்டுல வந்து லசி கோ, இது வந்து ஆல்ரெடி வந்து மவுண்டைன் டைம்னு ஒரு படம், ஒரு 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 4-5 வருஷம் ஒரு அமேசான் பிரைம்ல இந்த மியூசிக் மட்டும் ரொம்ப பிடிச்ச அந்த பாட்டு. அப்பவே இதுல அந்த பாட்டு வரும். அந்த படம் மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு தியேட்டர்ல பாக்குறதுக்கு. ஆனா அது ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஓடிடியில பெய்டுல இருந்துச்சு. இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஃப்ரீயாவே அதை பார்க்கலாம். வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு கரைச்சு படத்தை பாருங்கன்னு சொல்றேன். ஆனா அந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி ஆண் பாவம் போலாது தியேட்டர்ல அவ்வளோ கம்மியா ஓடுனது, ஓடிடியில் ஜாஸ்தியா ஓடிச்சு. அந்த மாதிரி ஒரு ஹை டோபமைன் படத்தை பார்த்த நம்ம ஆடியன்ஸ்க்கு சின்னர்ஸ் மாதிரி படத்தை வீட்டுல ஓடிடியில பார்க்கும்போது அந்த பொறுமை இல்லையோ அப்படின்னு வருத்தமும் இருக்கு. ஸோ அந்த மேபி இருக்கலாம். நானே எனக்கு கூட நீ சொன்ன இந்த சைக்காலஜி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங். நான் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணேன், பட் இட் ஹேவ் தட் ஏதோ ஒரு பொறுமை ஓட்டிட்டு இல்ல, நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேன். பட் ஓகே, மேபி ஃபேமிலியோட இருந்தா மேபி அவங்களுக்கு யாருக்கும் வீட்டுல பெரிய அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு இது சரியான படமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்விட்ச் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் அது வரைக்கும் பார்க்கல நான், பட் ஐ வாண்டட் டு வாட்ச். யா, ஸோ அந்த படத்துல வந்து நிஜமான ஹிஸ்டரி இருக்குங்கிறாங்க. ஒரு கல்ட், இது வரும், ஒரு பேய் பட கதை வரும். ஸோ தியேட்டர் விட்டு போகும்போது அது அந்த எல்லா மார்வல் படம் மாதிரி இதுல எக்ஸ்ட்ரா சீன்லாம் வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எந்திரிக்கவே மனசு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு படம் பார்த்து சின்னர்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இது என் லிஸ்ட்ல இருந்து அடுத்த படம். அடுத்த படம் என்னோட லிஸ்ட்ல, அதுவும் நான் இப்ப ஏன்னா இந்த ரீசெண்டா பார்த்த இன்னொரு படம், ஆனா இது கொஞ்சம் நடுவுல வந்துருச்சு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த படம் வந்து தியேட்டர்ல ஐ திங்க் அக்டோபர்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்ப ரீசெண்டா தான் பார்த்தேன். நவ் யூ சீ மீ பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். அந்த சீரீஸோட இப்போ ரீசெண்ட் பிரான்ச்சைசியோட ஐ திங்க் 4வது பார்ட்னு நினைக்கிறேன். நான் பார்த்து அசர் அடிக்கிற மாதிரியான ஒரு படம். அதாவது இந்த படத்தை நான் சும்மா உட்காந்து ஒரு நைட்டு ஒரு 2 days பேக் ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இதுக்கு மேல நான் ரேசியா அந்த படம் முடிஞ்சதப்ப எனக்கு முடிஞ்சிருச்சு அந்த படம் அப்படின்றப்பதான் இந்த படம் முடிச்ச பிறகு ஐ வாஸ் ஜஸ்ட் ரூட். நான் வந்து அந்த படத்தை பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல இல்லாம உட்காந்து சும்மா என்னத்தையோ ப்ரௌஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பேசிக்கா அந்த ஹார்ஸ்மேன் மேஜிக் இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால பார்த்தேன். மிரட்டிட்டாங்க செம்ம. லாஜிக்கலான்னு எதிர்பார்க்க கூடாது. ஓப்பனிங் சீன்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா அந்த ஹார்ஸ்மேன் 4 ஹார்ஸ்மேன் அண்ட் இதுல புதுசாக ஒரு 3 கேரக்டர்ஸ் வரும். கிட்டத்தட்ட 7 ஹார்ஸ்மேன் இந்த படத்துக்கே உரிய அத்தனை மேஜிக்கும் ஸ்கிரீன் பிளே மேஜிக்கு ஒவ்வொரு சீனும் வா 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 என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீ உன்னை யோசிக்கவே விடாத அந்த படம்.
சோ ஒரு படம் வந்து அந்த படம் பாக்குற அந்த 2 மணி நேரம் உன்னை யோசிக்கவே விடாம நீ வெளியே வந்து எப்படி வேணா நீ யோசிச்சிட்டலாம். அந்த படம் உன்னை எப்படா நம்மளை ஏமாத்தலாம், லிட்டரலா அந்த படம் நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க. என்னமான ஒரு ஸ்கிரீன் பிளேடா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரீமான ஆக்டிங் வைஸ் அந்த காமெடி அந்த படத்துக்கே இருக்கு, எல்லா காமெடி இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப ஒரு கார்பரேட்டை பழி வாங்குறது, இதுதான் அந்த எல்லா படத்துல கோரே வந்து இந்த நாட்டு தான். ஒரு கார்பரேட் மக்களுக்கு தீங்கு செய்யறத இந்த ஹார்ஸ்மேன் மேஜிக் மூலமாக சாதிக்கிறது தானே அந்த படம். சான்ஸே இல்ல, பியூட்டிஃபுல்லா. நான் ரீசெண்டா பார்த்தேன். ஐ திங்க் இட்ஸ் இன்னொரு மஸ்ட் வாட்ச் ரெக்கமெண்டேஷன். ஸோ அடுத்து எத்தனை பேர் இப்போ மார்வல் ஃபேன்ஸ் இங்கே இருப்பாங்கன்னு தெரியல. மார்வல் வந்து ஒரு கடந்த 2022 அந்த 3 ஸ்பைடர்மேனும் சேர்ந்து வந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு ஹைப், மலை உச்சிக்கு போனப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹைப் இன்னொரு ப்ராடக்ட் மார்வல் கொடுக்க முடியல. 5th ஃபேஸுங்கிறாங்க, லோக்கி வச்சு வெப் சீரிஸ் எடுத்தாங்க. ஆனால் இந்த மாதிரி மார்வல்லாம் அவ்வளோதாண்டா போர் அடிச்சிச்சுரான்னு சொல்கிற டைமில் தண்டர் போல்ஸ்னு படம் வந்துச்சு. இந்த படத்தில் வந்து எந்த கேரக்டர்ஸும் யாருக்கும் அவ்வளோ யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரியாது, ஏன்னா கேப்டன் அமெரிக்கா ஒரு சீரீஸ் வந்தப்போ கேப்டன் அமெரிக்கா இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் கேப்டன் அமெரிக்கா ஒருத்தர் வருவான். சீரீஸ்ல பார்க்க கொஞ்சம் வில்லனா இருப்பான், சீரீஸ் முடியுமா அவனை டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க. அந்த டம்மி பீஸை வச்சு இன்னொரு அவெஞ்சர்ஸ் உருவாகிற மாதிரி ஒரு ஸ்டோரி. யாருமே எதிர்பார்க்கல ஹிட் ஆகும்னு, ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட் ஆச்சு. இன்னும் 2 காரணம், இந்த பேட் மார்வல் மற்ற படங்கள் எல்லாம் ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. இன்னும் 2 படம் மார்வல் படம் ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வாட்ச்ல வேணா சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷம் அது கூட ரிலீஸ் ஆனது வந்து கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஹாரிசன் ஃபோர்ட் வந்தாரு. ஹல்க் வச்சு ரெட் கலர் ஹல்கெல்லாம் வந்தாரு. ஐயோ அந்த படம் பார்க்க யாருக்குமே பொறுமை இருக்காது. அப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4 அவ்வளோ நம்பினாங்க அந்த படம் நல்லா போகும்னு. ஃபென்டாஸ்டிக் 4 ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு தனி உலகத்தில் நடக்கிற மாதிரி, கொஞ்சம் பீரியாடிக்கல் ஒரு ஃபிக்ஷனல் மூவி நடக்கிற மாதிரி அந்த படத்தில் அவ்வளோ பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் தண்டர் போல்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் மூவி முன்னாடி சும்மா ஒரு மசாலா ஆக்ஷன் படம் நம்ம பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி தண்டர் போல்ஸ் வந்து ரொம்ப அவசரமாக இருந்துச்சு. எல்லாமே அண்டர் டாக் ஹீரோஸ்னாங்க. ஸோ மோர் ரூட்டிங் ஃபார் ஸ்மால் கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சு இந்த படம் ஃபுல்லாகவே சொல்லலாம். ஸோ ஒரு குயிக் ஒரு ஃபன் படம் வேணும்னா இட் இஸ் அவைலபிள். டிஸ்னியில் இருக்குது, இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தண்டர் போல்ஸ் மார்வல் இந்த வருஷம் ஓரளவுக்கு கல்லா கட்டின படம். ஸோ என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் மார்வல் ஃபேன்ஸ்னால் இதை விட்டா வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் இது கண்டிப்பாக லிஸ்ட்டில் இருக்கு. We can find a way together. இது வரைக்கும் நீ பார்த்த படங்கள் எதுவும் நான் பார்க்கல, நான் பார்த்த படங்களை நீ பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் குட் கரெக்டா போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த படம் நான் சினிமா கிச்சடிலேயே ரிவ்யூ பண்ணிருக்கேன் நான். ஐ திங்க் ஒரு 1 month பேக்கே ரிவ்யூ பண்ணி போட்டாச்சு வீடியோ. இந்த படத்தோட முதல் 1 மணி நேரம் இன்ஃபேக்ட் என் வாழ்க்கையில பார்த்த ஃபர்ஸ்ட் குஜராத்தி படம். ஓகே வாழ்க்கையில பார்த்தா ஃபர்ஸ்ட் குஜராத்தி படம். அண்ட் முதல் இதோட பார்ட் 1 ஹிந்தில தான் பார்த்திருக்கேன். நம்ம மாதவன், ஜோதிகா, அஜய் தேவ்கர்லாம் நடிச்சு ஷைத்தான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 years பேக் வந்துச்சு. அந்த ஷைத்தானோட ஒரிஜினல் வந்து வஷ், ஒரு குஜராத்தி படம், வஷ் லெவல் 1 அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து இது குஜராத்தி படம், அந்த வஷோட லெவல் 2, ஸோ பார்ட் 2. எனக்கு அந்த கதை இன்ட்ரோடியூஸ் ஆனது ஹிந்தி மூலமா தான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அந்த ஷைத்தான் படமுமே நெயில் பைட்டிங் படம், அது முன்னாடி வந்து 2 years ஆயிடுச்சு. பிளாக் மேஜிக் அந்த வசியம் பண்றத பேஸ் பண்ண ஒரு படம் தான். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அதோட அந்த வேர்ல்டு தெரியும். நீ பார்க்காததுனால உனக்கு நான் பெருசா ரிவீல் பண்ண நான் விரும்பல. நான் பார்த்த ஈஸியான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்ஸ்ட் 45 minutes எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான். மரணத்தின் அந்த விளிம்புல போயிட்டு அப்படியே ஐயோ அப்படின்னு ஒவ்வொரு சீனும் வந்து முதல் 45 நிமிஷம் உன்னை வந்து செதறடிச்சிருவாங்க. இப்ப நீ இந்த படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அதை நான் சொல்லிதான் ஆகணும். லிட்டரலா முதல்ல ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 10 பேர் செத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள படம் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷத்துல ரொம்ப சாஃப்டா ஆரம்பிக்கிற ஒரு படத்துல 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு 10 பேர் சாவாங்க. அந்த சாவுறது எப்படின்னு பாக்குறப்ப நமக்கு அப்படியே வெளவெளத்து போகும். அந்த படத்துல யாருமே நம்மளால தெரிஞ்சுக்க ஃபேஸே கிடையாது. அதுல ஹீரோயின் சொல்ல முடியாது. அந்த படத்துல ஸ்கூல் பிரின்சிபல் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபேஸ். இந்த மோனல் கஜார்னு சிகரம் தொடு படத்துல எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஹீரோயின். தமிழ்ல அவ்வளவா அவங்க ஷைன் ஆகல. அவங்கதான் அந்த ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல வில்லன் இருப்பாரு. அந்த வில்லன்லாம் பார்த்தா என்னடா இந்த மூஞ்சி இல்லாம ஒரு நம்ம வில்லனா நம்ம கன்சிடர் பண்ணுவேன்ற மாதிரி நான் நினைச்சு அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள யாரோ அப்படின்னு நம்ம மைண்ட் அப்படியே அவரோட ஆக்டிங்ல மாத்தி விட்டாரு நம்மள. அதுக்கப்புறம் டேய் அப்படி கண்ட வார்த்தையில திடீர் என்னடா இப்படிலாம் பண்ற அப்படின்ற அளவுக்கு அந்த படம் அப்படியே அடுத்து போகும். பியூர் அந்த பிளாக் மேஜிக், அந்த வசியம், இதை வச்சுதான் இது வந்து ஒரு
ஓகே இட்ஸ் நாட் ஹாரர் த்ரில்லர், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் பட் பேசிக்கலி இட்ஸ் பிளாக் மேஜிக் ஒரு பேஸ்ட் த்ரில்லர் தான் இந்த. ஏன்னா இப்ப நீ இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா யூ ஷுட் வாட்ச் ஆக்சுவலா இந்த பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பார்த்தா இன்னுமே உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இந்த படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ரீகேப் மாதிரி வரும், அந்த டைட்டில் கார்ட்லயே வந்துடும் அதோட என்னன்ட்டு. ஸோ இந்த படத்துல இருக்கிற சில சீக்வன்ஸுக்கு பார்ட் 1ல இருக்கிற சில விஷயங்கள் பார்த்தாதான் புரிஞ்சிடும். ஓகே. ஸோ அதனால புதுசா போய் பாக்குறவங்களுக்கு இது இருக்கும், பட் புதுசா போய் பாக்குறவங்களுக்குமே இது அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த முதல் 1 மணி நேரமே உன்னை மிரட்டி விட்டுருவாங்க. ஒரு படம் இந்த வஷ் லெவல் 2 பட் ஆனா வீக் ஹார்ட்டடுக்கு இந்த படம் டெஃபினட்டா கிடையாது. வீக் ஹார்ட்டடு கிடையாது. என்ன அவ்வளவு சில்லிங்கா இருக்கும், அவ்வளவு த்ரில்லர். ஸோ மேபி 2025ல இது என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. நான் இப்ப சொன்னது எல்லாமே டாப் ரெக்கமெண்டேஷன் தான். இப்ப என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டா அமைஞ்சது, பட் இது டெஃபினட்டா டாப்ல இருக்கும். வஷ் லெவல் 2. ஏன்னா ரொம்ப நாளைக்கு எல்லாம் தும்பாட் அந்த படத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஜானர்ல வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு அடுத்து இது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண படம் நான் படிச்சேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆகுது, குஜராத்திலயும் பெரிய ஹிட். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல அக்ராஸ். நம்ம தமிழ்லயே இந்த படத்தை எல்லாருமே வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்ட்டியோ இப்படி ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா ஏகப்பட்ட இடத்துல ரெக்கமெண்டேஷன். அடுத்து நான் சொல்ற லிஸ்ட்ல படம் நிறைய பேர் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. இது வந்து எங்க வீட்டுல முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்க்குற ஒரு படம் கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கும், நான் பார்க்க மூடு இல்லை. நான் அப்படி கிராஸ் பண்ண போகும்போது ஒரு சீன் நல்லா கிரிப்பிங்கா இருந்துச்சு. உட்காந்து பார்த்தோம், அந்த படத்தை ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தமிழ்ல வந்து அந்த படம் வந்து ஹாட் ஸ்டார்ல பார்த்தேன். அதர்வா நடிச்ச DNA. இந்த படம் பார்த்துருப்பேன். ஆமா, அது எப்படின்னா ஆமா இன்ட்ரெஸ்டிங் மூவி. எப்படின்னா எல்லா படத்துலயும் கிரிப்பிங் ஏதாவது காட்டுறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதுல ஹீரோயின் ஏதோ பண்ணிட்டாங்க, இல்ல அங்க ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இதுல அந்த மாதிரி இல்ல. இப்ப பார்டர்ல என்ன குழந்தைய கடத்துறதுன்னு போகும்போது நமக்கு படப்படத்து போகும், ஆனா அதுக்கேற்ற மாதிரி அங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அதர்வா அந்த கோவத்தோட போறாரு. அதர்வோட ஒய்ஃப்க்கு வந்து அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது. அவர் சேஸ் பண்ணிட்டு போற சீக்வன்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு சேஸ் வந்து பாத்துருவோம்னா லட்சம் சொல்லலாம். இந்த தெருக்கு போங்க, அவன் ஹெல்ப் பண்ணுவான், அங்கிருந்து அங்க போங்கிறது. அந்த படம் ஒரு கிரிப்பிங் வாட்சா இருந்துச்சு, DNA. சோ இது வந்து ஆமா, எப்போ கிரிக்கெட் பார்த்தாலும் விளம்பரம் போட்டுட்டே இருப்பாங்க ஹாட் ஸ்டார்ல. சோ அதுலயும் வந்து எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பாங்க. சோ DNA ஐ பிலீவ் இந்த வருஷம் அந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு அந்த ஒரு ஹிட் வந்து அந்த ஒரு ஐட்டம் சாங் நடுவுல வரும். அதுதான் அந்த படத்தோட ஹோல் அந்த பேஸ வந்து ஒரு டிராக் பண்ணும். அந்த படத்தை டப்புன்னு அது ஒரு கடுப்பாக்கும். அந்த படத்துல பாட்டும் நல்லா இருக்காது. பட் இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா படத்தோட டைரக்டர், அவனும் ஒரு RJ தான், உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெல்சன் வெங்கடேசன் RJ என் டீம்ல தான் இருந்தான். பிக் எஃப்எம்ல என்னோட டீம் தான். நான் சென்னை பிக் எஃப்எம் RJ தான் நெல்சன். ஸோ அதனால இட்ஸ் அப்பப்போ பேசிட்டு இருப்போம், என்னடா பண்ற, அடுத்து என்னடா பண்ற. ரொம்ப இஸ் நாட் அ வெரி ஃபிளாம்பாயண்டான டைரக்டர், ரொம்ப சைலண்டா தான் ஒர்க் பண்ணுவான். அந்த ராதா அடுத்து படம் பண்றேன் ராதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவான். அப்புறம் சைலண்டா ஒரு வருஷம் போயிட்டு அப்புறம் தான் ராதா படம் வருது ராதா அப்படிதான் பேசுவோம். நாங்க அப்பப்ப பேசிப்போம். அவர் சைலண்டா ஆயிடுவான். அப்புறமேல இப்ப சைலண்ட் ஆயிட்டான், திருப்பி சைலண்ட் ஆயிட்டான். அவன் எப்பயாவது போன் போட்டா பேசுவான். பட் அதான் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஃபேமிலி மாதிரி. அவனோட கல்யாணத்துல இருந்து எல்லாமே நான் கூடவே இருந்து பார்த்ததுனால இட்ஸ் க்ளோஸ் ஃபிலிம் தான். சூப்பர். DNA எனக்கு தெரிஞ்ச உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் என் லிஸ்ட் அந்த படம் இருக்கு, பட் இந்த வரிசையோட இப்பவே நான் வந்து அதை இன்சர்ட் பண்ணதான் உண்டு. தமிழ்ல அவ்வளோ ஓடல, பட் ஒரு ஜான்டர் பிரேக்கிங் மூவி உங்க ஃப்ரெண்ட் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் சிங்ஹாலிஸ் மூவியா வந்துச்சு அது. ஓகே அது நம்ம படம் தான். அது வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலா ஓடிச்சுன்னு தெரியல. அது வந்து ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸும் தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பார்த்த படம். சொல்லிட்டேன் நீ, அதனால அந்த படத்தையே பத்தி பேசலையா. நம்ம நண்பன் இளம எடுத்தா நானும் அவனும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒன்னா, நாங்க 2 பேரும் 6th 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னா ஃப்ரெண்டு. 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவன் நாங்க ஸ்கூல்ல நிறைய டிராமா போட்டிருக்கோம். வெளியில போய் ஸ்கூல் டேஸ் எங்களுக்கு ஒரு எனிவே ரைட்டிங் அண்ட் கிரியேஷன் மேல ஒரு பைத்தியமா நாங்க 2 பேரும் இருந்தோம். நிறைய சினிமா பத்தி பேசுவோம். அப்புறம் ஸ்ரீலங்கால ஒன்னாதான் நானு அங்க ஒர்க் பண்ணப்போ, அங்க நான் RJ-வா ஒர்க் பண்ணப்போ அவன் அங்க he was just like working something, he was just trying for movies, ad films எல்லாம் சின்னதா எடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தா. அப்புறம் அமெரிக்கா போய் படிக்க போயிட்டான் கொஞ்ச நாள்ல, ஃபிலிம் மேக்கிங் படிக்க போயிட்டான். ஸோ அதனால அது ஒரு அந்த படத்தோட சில சீன்ஸ்ல நானும் உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்ல தமிழ் வெர்ஷன் உட்காந்து நானும் உட்காந்து இதை இப்படி மாத்துறா அப்படி மாத்துறா
உதாரணத்துக்கு இந்த அவர் போறப்போ ஆட்டோ பாஸ் ஆகுறப்போ ஒரு போஸ்டர் இருக்கும்டா, இந்த மாதிரி போஸ்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த ஆண்மை குறைவு, ஜில் இந்த டக்குன்னு சாப்பிடு, ஜில்லுன்னு சாப்பிடு, டக்குன்னு தூக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சில போஸ்டர் எல்லாம் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் அங்கங்க பண்ணோம். பட் பர்சனலி ஸ்பீக்கிங் நான் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டேன் நானு. பட் இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் இங்க கிளாஸ்கோல இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல அந்த சின்ஹலீஸ் வெர்ஷன் நான் பார்த்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அந்த ஒரிஜினல் வெர்ஷன், சின்ஹலீஸ் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். அந்த அதுக்கப்புறம் பாட்ட சொன்னேன்டா, அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னேன் நானு, இல்லடா எனக்கு ஒரிஜினல் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அது எனக்கு அவனுக்கு ஒரு சண்டை வேற நடந்துச்சு போன்ல. இல்ல அதே போடுற சரியும் காம்ப்ரமைஸ், அவன் சில காம்ப்ரமைஸ் பண்ணா, தமிழுக்காக சில விஷயங்கள் பண்ணா, அது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இதெல்லாம் பண்ணுங்க. அந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு டார்க் காமெடி, பட் ஆனா ஜெனுவினா ரொம்ப ரியலிஸ்டிக்கா அணுகியிருப்பாங்க அந்த படத்தை. பிளஸ் அந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து அந்த ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ்க்கு சில விஷயங்களை சட்டைரிக்கலா வச்சிருப்பாங்க. ஓகே, அதுல நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ், ஸ்ரீலங்கன் கல்ச்சருக்கு சட்டைரிக்கலா வச்ச சில விஷயங்கள் நமக்கு அது என்னன்னே கனெக்ட் ஆகாததுனால அந்த விஷயங்கள்லாம் இங்க எடுபடாது, அப்படியே வச்சுட்டான். புரியுது. ஓகே, அதனால இதுல இங்க கொஞ்சம் பண்ணிருப்பாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்க பாலசரவணன், இப்போ உதாரணத்துக்கு அந்த பாலசரவணன் வந்து நான் 2-3 பேர் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். நம்ம பாலசரவணன் அந்த கேரக்டருக்கு எனக்கு வந்து நான் பாலசரவணன் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் நானு. அப்புறம் நம்ம வடிவேல் ரெவ்யூ கோடாங்கி, ஆமா ஆமா, இந்த நேம்ஸ் எல்லாம் சஜஷன்ஸ்ல நானும் அவனு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். நான் இந்த இவரை போட, இவர் சூப்பரா இருப்பாரு, இவர் கரெக்டா. அவனுக்கு என்ன காமெடினா, அவனுக்கு எந்த யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் அவனுக்கு அந்த உலகத்தையே தெரியாது அவனுக்கு. ஓகே, அப்படியேப்பட்ட ஒரு டைரக்டர். டேய் யாரா இவங்க எல்லாம் அப்படின்னு என்கிட்ட கேட்பான். அட பாவி, அதான் இது வந்து ஒரு இண்டி மூவி அப்படிங்கிற கல்ச்சர் தான் இது. இண்டி மூவி, பியூர்லி இண்டி மூவி தான் இது வந்து. ஏன்னா ஒரிஜினல் இண்டி மூவி தான். அவனும் அவன் ஃப்ரெண்டு இன்னொரு ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் எடுத்தது. அந்த கிளாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அது கிடைச்ச பிறகுதான் அவனுக்கு அந்த விசிபிலிட்டி கிடைச்சிச்சு. அப்புறம் தமிழ்ல இவ்வளவு நேரம் படம் பேர் சொல்லாமே பேசிட்டு இருக்கோம், பெருசு அப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த படம் வந்து இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா. ஓ நைஸ். ஓகே, ஒரு சேஃபான ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட்ல, சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். ஸோ இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியேட்டர்லயும் அந்த படம் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி மச் அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம். அந்த படத்தோட காஸ்ட்டுக்கு வெரி மச் அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம். சூப்பர் சூப்பர். செத்தா உங்க அப்பா மாதிரி சாகணும் மாஸ். அடுத்து என்னோட லிஸ்ட்ல ஓகே, இந்த படம் வந்து நான் இந்த படம் வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் எடின்பிரால இருந்ததுனால எனக்கு ஸ்காட்லாந்து அந்த படம் ரிலீஸ் ஆகல. இப்பதான் நான் ஓடிடில தான் பார்த்தேன். ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற படம், காளி வெங்கட், வினோதினி, தர்ஷன், அந்த இன்னொரு ஹீரோ பேரு தர்ஷன், இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சூப்பரா. அதாவது என்னன்னா ஒரு கொரியன் படத்தோட உல்டா தான் இந்த. அத டக்குன்னு எனக்கு பேரு மறந்துருச்சு. கொரியன்ல வந்து ஒரே வீட்டுல போன் பண்ணி 2 பேர் வந்து பேசிப்பாங்க, வேற வேற டைம் ஜோன்ல இருந்து. 1970ல இருந்து 2000ஸ்க்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா 2 பேருக்கும் ஒரு அவங்க இங்க இருக்க ஆள் மூலமாக அப்ப முடியாம போன ஒரு விஷயத்த நிறைவேற்றுற மாதிரியான ஒரு படம். ஐ ஃபர்காட் த கால், படம் பேரே த கால் தான் நினைக்கிறேன், கொரியன் படம். அந்த லைன் அதுதான். பட் ஆனா அத தமிழுக்கு ஏத்த மாதிரி பயங்கர ஹிலேரியஸா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஹாரர் மூட்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு அத ஜானர்ல ஒரு ஹிலேரியஸான ஒரு படமா அதை கொண்டு போயிருப்பாங்க. அந்த படம் பார்த்த மேக்சிமம் டைம்ல அந்த படம் சிரிக்க வச்சுச்சு. கொஞ்சம் போர் அடிக்கும் சில இடங்கள்ல, பட் மேக்சிமம் டைம்ல சிரிக்க வச்சதுனால அந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்து நம்ம இப்போ ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம், உங்க ஃப்ரெண்ட் ஒரு படம் எடுத்தார் அப்படின்னு. இதே மாதிரி யூடியூப் உலகத்துல இருந்து ஒரு டீம் வந்து கோலிவுட்ல படம் எடுத்தாங்க. ஸோ சூப்பர் ஹிட் ஆச்சு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, குடும்பஸ்தன். கோயம்புத்தூர்ல இருந்து வந்த குடும்பஸ்தன். இந்த படம் ரொம்ப நாளா நான் பார்க்கல. ஸோ வந்து எப்படின்னா, ரொம்ப ஒரு படத்தை பத்தி ரொம்ப ஹைப் பாயிண்ட், அந்த ஹைப் இறங்குற வரைக்கும் நான் கொஞ்ச நாள் பார்க்காம இருப்பேன். கடைசி ஹீரோ பேரே நவீன் தான் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சது. சரி, முன்னாடியே பார்த்துருக்கணுமே அப்படின்னு. ஸோ குடும்பஸ்தன் படம் நிறைய பேர் ரிலேட் பண்ணி பார்த்தாங்க. அந்த கோயம்புத்தூர்காரங்களே சில விஷயங்கள், இந்த வார்த்தையெல்லாம் இருக்குதா அப்படின்னு காமெடி பண்ற அளவுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ குடும்பஸ்தன் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர். அண்ட் இந்த வருஷம் ஒன் ஆஃப் த குட் பெர்ஃபார்மரா நம்ம சொல்லணும்னா எக்கச்சக்க படம் கொடுத்துட்டாரு. ஸோ குடும்பஸ்தன்ல இருந்து ஐயோ டக்குன்னு பேரை பார்த்துட்டேனே,
மணிகண்டன். மணிகண்டன் ஆமா. மணிகண்டன். படம் பேர்லாம் சீர பேர் மறந்துட்டேன். ஸோ மணிகண்டன் வந்து இந்த வருஷம் ரெண்டு பேரும் சொல்லலாம். ஐ பிலீவ் இந்த வருஷம் இட் பிலாங்ஸ் டு தேம் அப்படின்னு. ஒன்று மணிகண்டன் இந்த வருஷம் கலைமாமணி அவார்டு வேறு வாங்கியிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஹீரோக்கும் இந்த 2025 ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அவர் யாருன்னு அடுத்து நான் சொல்றேன். அந்த இவரு நம்ம ராஜேஸ்வர், படத்தோட டைரக்டர் ராஜேஸ்வர் வந்து யூடியூப் காலத்துல இருந்தே நமக்கு நல்ல ஃப்ரெண்டு. நக்கலைட்ஸோட எல்லா வீடியோஸ், கிச்சடியோட வீடியோஸ்லாம் அவர் அப்பப்போ தலைவரே நல்லா இருக்கு, தலைவரே சூப்பர் தலைவரே சொல்லிட்டு யூடியூபோட அந்த மீட்டிங்ஸ்ல எல்லாம் மீட் பண்ணுவோம் ராஜேஸ்வரும் நானும். அப்பையில இருந்தே நான் சொன்னேன், எப்போ நீங்க படம் பண்ண போறீங்க, இனிமே என்னங்க உங்களுக்கு, படம் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருப்பேன். இது நடந்தே கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. 18-19 யூடியூப் மீட்டப்ஸ் எல்லாம் நாங்க 2 தடவை மீட் பண்ணிருக்கோம். அப்புறம் ரெகுலரா டச்ல இருப்போம். என்னோட இது பொண்ணுக்கு டாட்டருக்கு இமயாவுக்கு வந்து அலுமினாட்டிஸ் அது வந்து பயங்கர ஃபேன். அவ வந்து கதையெல்லாம் வேற கேட்டுப்பா. நான் ராஜேஷ் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னா, நிஜமாவா சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு. அதான் சசி அருண் எல்லாருமே இமயாவோட பெரிய ஃபேனா இருந்ததுனால எல்லாம் யூடியூப் குரூப் தானே. ஸோ ஃபோன் பண்ணி பேசுறப்போ அவளுக்கு ஸோ அது மூலமா அகைன் இட்ஸ் லைக் வெரி பர்சனல். நான் ராஜேஷ் ஜெயிச்சது அகைன் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ராஜேஷ். நான் விஷ் பண்ணேன், படம் என்ன தலை சூப்பர் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மேரேஜ் அப்பதான் நடந்துச்சு, ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இட்ஸ் அகைன் வெரி க்ளோஸ் ஃபிலிம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்து என்னோட லிஸ்ட்ல வந்து இந்த படம் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபிலிம். சேட்டன்ஸ் இதில் அடிச்சுக்கவே முடியாது. ரீசெண்டா பார்த்த ஹிருதயபூர்வம் என்ன பியூட்டிஃபுல்லா. நான் வந்து எனக்கு இட் வாஸ் லைக் சோ ப்ரீசி. தலைவரோட மோகன்லால் அதுல எங்க நடிச்சார், மோகன்லால் அவர் பாட்டுக்கு ரியாக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போனார் மனுஷன். அவர் வந்து செம படம். ஒரு சின்ன கண் கலங்க வைக்கும், எமோஷனல் ஆக வைக்கும். ஹிருதயபூர்வம் இன் ரீசெண்ட் டைம்ஸ் அகெயின் இன் மை டாப், இந்த வருஷத்தோட டாப் 5 லிஸ்ட்ல ஹிருதயபூர்வம் டெஃபினட்டா இருக்கும். இன்னும் நீ பாக்கலையா? ஆச்சரியமா இருக்கே. இல்ல நான் பாக்கல. இப்ப நீங்க மோகன்லால் சொன்னோன்னு இப்ப ரீசெண்டா இன்னொரு படம் சொல்லலான்னு தான் இருந்தேன். பட் இந்த படத்தை பத்தி டூ இயர்லி, ஏன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆன படத்தை பத்தி நான் இன்னைக்கே பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால ரிலீஸ் ஆன படம் இதான் நான் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பார்க்காத படத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஆனா கெட்டிங் இப்போ வந்த களம் காவல் இன்னொரு மலையாள மூவி. மம்முட்டி அதுல வந்து ஒரு 25 வருஷமா இப்படி ஒரு மம்முட்டி பார்த்தது இல்லை, அந்த ஒரு ஃபேஸை கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல சூப்பர் ஸ்டார் வந்து என்ன ஸ்டைலா தம் அடிக்கிறாருலாம் சொல்லியிருப்போம்லாம். இதுல மம்முட்டி பார்த்து ஒரு சில் அவுட் ஷாட்ல வச்சு அப்படி ரிங்கா போக விடுறாரு. அது எத்தனை டேக் எடுத்தாங்களான்னு தெரியல, இல்ல கிராஃபிக்ஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ இந்த படத்தை பத்தி ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது கூட நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இந்த படம் வந்து டைரக்டா ஒரிஜினல் ஸ்டோரி இல்லை, இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அனதர் சைனைட் மோகன் அப்படின்னு. நானும் இந்த படத்தை பத்தி பார்க்கல, படிச்சு பார்த்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துட்டாரு. அவரு ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாரு இது சைனைட் மோகன் ஸ்டோரி அப்படின்னோடனே. இந்த சைனைட் மோகனை வச்சு எனக்கு தெரிஞ்சு 3 படம் வந்துருச்சு ஹிந்திலேயே. ஒரு படம் ஒன்னு வந்து சீரீஸா வந்துச்சு, சோனாக்ஷி சின்ஹா நடிச்ச தாகத் அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்துருச்சு. பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். அமேசான் பிரைம்ல வந்துச்சு. ஒரு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர், பட் ஆனா செம்ம பயங்கர. விஜய் வர்மா நடிச்சிருப்பாரு, அவர் தான் அந்த மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாரு, அந்த ப்ரொஃபசர் மோகன் அப்படின்னு. அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டா நான் ஒரு ஆக்சுவலா அதுவும் நல்ல படம் பார்த்தேன். அர்ஷத் வர்ஷி நடிச்ச ஒரு படம் பார்த்தேன். அர்ஷத் வர்ஷி ஒரு காப்பா இருப்பாரு அதுலயும் இதே கதை தான். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ஒருத்தன் வந்து பார்த்தா பொண்ணுங்கள்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கிற, யூஸ் பண்ணி அந்த வீக் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஊரா கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ப்ராபப்ளி அதே கதை தான் இந்த சைனைட் மோகன் அப்படின்ற கதை தான். ஏன்னா வந்து எல்லா பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் சைனைட் கொடுத்து கொண்டுருவான் அப்படின்றதான். அந்த சாப்பாட்டுல சைனைட் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட நகையெல்லாம் அடிச்சுட்டு அந்த பொண்ணுங்களை கொல்றதுதான். ஆனா அவன் மேல எந்த கேஸுமே வராம அவன் எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த மலையாள மூவிஸ்ல வருஷம் மினிமம் ஒரு 2 இல்ல ஒரு 4 படம் வந்துரும் இந்த மாதிரி ஒரு கிரைம், சீரியல் கில்லர், கிரைம் த்ரில்லர்னு. தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இந்த ஜானர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டேப் பண்றாங்க. ஒண்ணு சூப்பர் ஹிட் ஆகுது, இல்ல சூப்பர் ஃபிளாப் ஆகுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழ்ல வந்து ரொம்ப சில ஆட்களுக்கு மட்டும்தான் அது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அடுத்து வந்து நான் இந்த படத்தை ஓகே சொல்லலாமா அப்படின்றது நான் யோசிச்சு பார்க்குறேன். இது நல்ல த்ரில்லர் பிகாஸ் ஆஃப் த வில்லன் கேரக்டர். அதாவது டெஃபினட்டா இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். டெஃபினட்டா தொடரும். மதுவும் மோகன்லால், சோபனா பெரிய ஹிட். இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அந்த படம். நீ பார்த்திருப்ப. சோ அந்த படத்தை நடுவுல கொஞ்சம் மட்டும் சில இடங்கள்ல மட்டும் எனக்கு ஏதோ கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் நீட்டுனாங்களோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி அந்த பிரகாஷ் சர்மா அந்த வில்லன் கேரக்டருக்காக அவர் டெரிஃபிக்கான ஒரு வில்லன் கேரக்டர். அண்ட் மோகன்லால், சோபனா, அந்த பையன் பிரில்லியன்டான அதுவும்
வேற ஒரு டிபிக்கல் அந்த மலையாளி படங்களுக்கு உண்டான எங்கேயோ மெதுவா ஆரம்பிச்சு வேற என்னவோ சொல்ல போறாங்களான்ற மாதிரி போய் வேற ஒரு ஜானர்ல ஒரு ட்விஸ்ட் அடிச்சு நம்மள மிரட்டி விட்டுருவாங்க. அந்த இதுல அகைன் டெஃபினட்டா தொடரும் இஸ் ஒன் மோர் ரெக்கமெண்டேஷன். இன்ஃபேக்ட் இன்னொன்று நம்பவே முடியாது, அந்த வில்லனுக்கு அவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் மூவில ஒரு வில்லனா மோகன் நடிக்கிறது அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ வில்லன்னு வரும்போது இன்னொரு தமிழ் சினிமா நான் சொல்ல ஆசைப்படுறேன். இவருக்கு இது முதல் படம் இல்லை, ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்காரு வில்லனா. இந்த படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் கண்டுக்கல, ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா படம் ஆரம்பிக்கும் போது யார் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், அது ஹீரோ பண்ற வேலையாது அப்படின்னு இருக்கும். சக்தி திருமகன், விஜய் ஆண்டனி மூவி. ஸோ விஜய் ஆண்டனி ஒரு கவர்மெண்ட் புரோக்கரா அவர் பண்ற வேலைகள்லாம் பார்க்கும்போது என்ன இவர் தான் வில்லனா, இவர் இப்படின்னு இருக்கும். படம் வந்து ஒரு மாதிரி இது ஒரு அக்ராஸ் ஜான்ருன்னு சொல்லலாம். தப்பு பண்றாரு, அது வந்து அவரோட முன்னாடி நான் படம் மாதிரி எப்படி ஃப்ராடுத்தனம் பண்றாரு, யார்கிட்ட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா படத்துக்கு முக்கியமான பேலன்ஸ், ஒரு தராசு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி முக்கியமான பேலன்ஸ் இந்த படத்தோட வில்லன். அவரோட இங்கிலீஷ் ஸ்லாங்ஸ், அவரோட ஒரு அந்த ஒரு சரி அதுதான் க்ளூ ஆச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேரலல் பொலிட்டிக்கல் விஷயங்களும் அவர்னால கரெக்டா படத்துல உட்காந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒன் கிரிப்பிங் வாட்ச், நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாரும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றாங்க இந்த படம். பட் கிரிப்பிங், அதாவது இந்த படம் பார்க்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படம் நம்மள என்னைய உட்கார வச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த படம் வந்து, அதாவது இதுக்கு மேல இந்த ஹீரோ என்னதான் பண்ண முடியும், ஹீரோவை எல்லா இடத்துலயும் லாக் பண்ணிட்டாங்க, இனிமே என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரியான இந்த படம் ரைட்டிங்ல பயங்கரமா சொதப்பன படம். இன்ஃபேக்ட் ஒரு செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோ இருக்கிற நாட்டில் நடக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே படத்துல கொண்டு வந்து அந்த படம் இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லிட முடியுமானா நிச்சயமாக முடியாது. பட் டைரக்டர் அதை சொன்னதுனாலதான் இந்த படம் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக பெரிய ஹிட் ஆயிருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் தியேட்டர்ல இந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. எல்லாருமே ஒதுங்கி போயிட்டா சண்டை செய்யறதுக்கு எவனாவது ஒருத்தன் நிக்கணும்ல. அடுத்த படம் என்னோட இந்த படம் நீ எப்படி இது வரைக்கும் மறந்துட்டேன் அப்படின்னு தெரியல. நானே இப்பதான் டக்குன்னு உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. F1. ஸோ பிராட் பிட்டோட இந்த வருஷத்தோட இன்னொரு என்னோட டாப் ரெக்கமெண்டேஷன். சும்மா அகைன் தீயான ஒரு படம், ஃபுல் மோட்டிவேஷன் தான் இந்த படம் பார்க்கிறப்போ, பயங்கர மோட்டிவேஷன். இந்த படத்துக்கு இன்னொரு கதை இருக்கு. ஐமேக்ஸ் தியேட்டர் மோஸ்ட்லி எல்லா டவுன்லயும் இருக்கு, ரொம்ப எல்லா டவுன்லயும் முன்னாடியே வந்திருக்கும். கிடையாது கோயம்புத்தூர்ல வந்து எல்லா சிட்டி எங்க கோயம்புத்தூர்ல வந்து ஐமேக்ஸ் லேசர் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஸோ இங்க அந்த ஐமேக்ஸ் நல்ல படம் ரிலீஸ் ஆன டிக்கெட் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த படத்துக்காக நான் 4 நாள் ஐமேக்ஸ் டிக்கெட் வெயிட் பண்ண கிடைக்கவே இல்லை. கடைசியில வந்து ஒரு நல்ல தியேட்டர்ல பார்த்துட்டேன். ஸோ அது ஆனால் அதுக்கப்புறம் ஸ்பாயிலர்ஸ் வந்துடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட்சிங், அதுவும் அந்த ஸ்டார்டிங்ல அந்த மியூசிக் கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்து அர்ஜுன ரீல் அடுத்த நாள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஷூட் டேட்ல இருந்து இது ஒரு வாரத்துல படம் வந்து ஆப்பிள் டிவியில ஓடிடியில் வரப்போகுது. அதே எப்போ வரும் இன்னொரு டைம் வெயிட் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம் இந்த F1. நீங்க என்ன பிடிச்சது உங்களுக்கு இந்த படத்துல முக்கியமா? நிறைய விஷயங்கள் அண்டர் டாக் ஸ்டோரி, இந்த மாதிரியான படங்கள்லாம் இந்த படம் எழுதுறப்பவே அவங்க எனி அண்டர் டாகா இருந்து ஒருத்தர் மேல வர்றான்னாலே அந்த படம் வந்து ஷூர் ஷார்ட்டா ஹிட். ஏன்னா இந்த உலகமே வந்து அண்டர் டாக்ஸால நிரம்பப்பட்டதுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே, அதாவது மேக்ஸிமம் 99.9% ஆட்கள் அண்டர் டாக்ஸ். வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம ஒரு ஆளா வந்துடணும், நம்மள அந்த கஷ்டத்தை மீறி ஜெயிக்கணும் அப்படின்றப்போ அந்த விஷயம் வந்து நீங்க ஓரளவுக்கு நல்லா சொல்லிட்டாலே அந்த படம் வந்து ஹிட் ஆயிரும். அந்த படம் வந்து எல்லாரும் கனெக்ட் ஆயிரும். அதுவும் இப்போ பிராட் பிட் இந்த F1 மாதிரியான படங்கள் வந்து பயங்கர இவ்வளவு டெக்னிக்கலாவும் சரி, அந்த F1 அந்த ரேசிங் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்னவோ நம்ம பார்த்த வரைக்குமே நம்ம என்னன்னா காரணம் என்ன, ரேஸ் ஓட்டுறதுல என்னன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது இந்த படத்துல மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆப்வியஸா பிராட் பிட் அண்ட் அந்த மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிராட் பிட்டோட அந்த கூல் சாம் ஸ்வாகிங் அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ற அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. இன்ஃபேக்ட் படம் பார்த்து நான் இப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. திருப்பி ஐ வாண்ட் டு வாட்ச் இட் அகைன். நியூ இயர் முடியறதுக்கு முன்னாடி நியூ இயர்ஸ்ல மோட்டிவேஷனா படத்தை பார்த்து மோட்டிவேஷன். அடுத்தும் ஒரு மலையாள படம் தான் இந்த படம். மேபி நடுவில் வந்துச்சு அந்த படம். ரேகா சித்திரம் அப்படின்ட்டு ஒரு படம். ஆசிஃப்
அலி இவங்கெல்லாம் நடிச்சது. இதுல மம்முட்டியும் ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாரு. ரேக சித்திரம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஆசிஃப் அலி, அனஸ்வரா ராஜன், மனோஜ் கே ஜெயன் இவங்கெல்லாம் நடிச்சது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு பொண்ணோட கேஸை இப்போ விசாரிப்பாங்க. ஸோ அது அந்த லிங்க் ரொம்ப செம பியூட்டிஃபுல்லாக அதை கொண்டு போயிருப்பாங்க. அந்த லிங்க்கு அண்ட் அந்த ஆள் யாருன்னா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த படத்தில் ரொம்ப நேரம் ஆகும். செத்து போன ஆள் யாரு, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபோட்டோ வச்சு தான், அதனால தான் சித்திரம், ரேகாவோட சித்திரம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ தான் வச்சுக்குவேன். பயங்கர அது டிபிக்கல் சேட்டன்ஸுக்கே இருக்கக்கூடிய கைவந்த கலை. ஸோ நம்ம சொல்றோம் எங்க மலையாளம் படத்துல அதுக்கு கலை இருக்குன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹிந்தி படம் எங்க தொலைஞ்சு போச்சு ஒரு காலத்துல. ஹிந்தி படத்துக்குன்னு ஒரு தனி சிக்னேச்சர் இல்லைங்கிறோம். இன்னும் கொஞ்சம் ப்ராடா பார்த்தா ஹாலிவுட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, நல்ல காசு இருக்கிற ஸ்டூடியோஸான ஆப்பிள் கம்பெனி அவ்வளோ காசு வச்சிருக்கான், நல்ல படங்கள் இருக்கிறான். இன்ஃபேக்ட் ஆப்பிளில் வர ஓடிடியில் வர ஷோஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக லெகசியாக இருந்த ஸ்டூடியோஸில் வந்தது டிசி. லெகசி ஸ்டூடியோஸில் ஒன் ஆஃப் தி இது பார்த்தா டிசி காமிக்ஸில் இந்த வருஷம் சூப்பர்மேன் படம் வந்துச்சு. இந்த படம் புது சூப்பர்மேன். எப்போ அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் யாருன்னு கேட்டுட்டு இருப்போம். இப்போ எல்லா ஜேம்ஸ் பாண்டே மறந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கேரக்டர் உருவாக்க பார்க்குறாங்க இப்போ அந்த அளவுக்கு. அப்படி பார்க்க சூப்பர்மேன் நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஸோ புது சூப்பர்மேன் வச்ச படம் வந்துச்சு இந்த வருஷம். படம் என்ன ஸ்பெஷல்னா, எல்லா சூப்பர்மேன் படத்துலையும் எங்கேருந்து வந்தான், இவன் யாரு, எப்படி பவர் கிடச்சிது, யார் அவன் ட்ரெயின் பண்ணான் அப்படின்லாம் இல்லை. எடுத்தோடனே சீனுக்குள்ள போயிட்டு எடுத்தோடனே ஒருத்தன் அடி வாங்குறான். ஏன்னா உலகத்துக்கே சூப்பர்மேன் யாருன்னு தெரியும், டைரக்டா கதைக்குள்ள போயிடலான்னு இந்த படம் இருந்துச்சு. அதனால இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சீன்ல ஆனா போங்கடா வெளியே என்ன வேணா சண்டை போட்டு போங்கடா, நான் வரலடா விளையாட்டுக்குங்கிற மாதிரி சூப்பர்மேன் உள்ள சோகமா உட்காந்துருப்பாரு, வெளியே உலகம் அழிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேனோட ஒரு வல்னரபிலிட்டி காட்டுற மாதிரி சில சீன்ஸ் வச்சிருப்பாங்க. இதுல பெஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா டிசி மார்வல் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பார்த்துருக்கேன். சூப்பர்மேனோட இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காட்டுற ஒரு மூவியா இந்த வருஷம் அமைஞ்சது. இனிமேல் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அடுத்து டிசி காமிக்ஸ் பேட்மேனை நம்பி தான் இருக்காங்க. அது 2-3 பேட்மேன் படம் வேற ஆக்டர்ஸ் வச்சு சைமல்டேனியஸா நடக்கும்னு சொல்றாங்க. அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. பட் இதோட டிசி மார்வலோட பேட்டில் நம்ம இதுல முடிஞ்சுது. ஓகே, அண்ட் லிஸ்ட்ல மேபி லாஸ்டா இதை வச்சுக்கலாம் இந்த எபிசோடுக்கு. இது ஒரு ஹிந்தி படம். ஏன்னா நீ ஹிந்தி அப்படின்னு சொன்னோம்னா, நான் இதுவும் ஒரு ரீசெண்டாக பார்த்த ஒரு ஹிந்தி படம். இது ரொம்ப ஒரு அன்னோன் ஃபேஸஸ் நடிச்ச ஒரு படம் தான். ஆனா பட்டாசான ஒரு படம். இது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம். நம்ம கத்தி வில்லன் நீல் நிதின் முகேஷ் இருக்கிறார்ல, அவர் தான் இதுலயும் வில்லன். படத்தோட பேர் ஏக் சத்துர் நார் அப்படின்ற ஒரு படம். ஏக் சத்துர் நார் அப்படின்னா ஹிந்தியில ஒரு பிரில்லியண்டான ஒரு பொண்ணு அப்படின்றதான். பேசிக்கா இந்த பொண்ணு ஒரு ஏமாத்து பேர்வழி. ரொம்ப குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கிள் மதர் தான். அவங்க மாமியாரோட தான் இருக்கும், ஹஸ்பண்ட் இருக்காது, சின்ன குழந்தை இருக்கும், சின்ன பையன் இருப்பான். ஆனா அவங்களுக்கு வருமானம் பார்த்தாது. ஒரு டெல்லியில ஒரு ஸ்லம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட கடன் இருக்கும். ஸோ அந்த கடன்காரங்கள்ட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் வாழ்க்கையில அடுத்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி அடிச்சிடலாம், காசு அடிச்சு போயிட்டு இருக்கான்றப்போ வில்லனோட போன் இவங்க கையில கிடைச்சிடும். இந்த போன் வந்ததுக்கு பிறகு அந்த ஒட்டுமொத்த வில்லனோட குடுமி இவங்க கையில. ஒரு சாதாரண ஒரு பொண்ணால என்ன பண்ணிட முடியும்? பேசிக்கா அப்படிதான் நடக்கும். பயங்கரமான வில்லன். அவன் மினிஸ்டரோட இன்னொரு பெரிய கட்சியோட ஆளுங்கட்சியோட பொருளாளர் போஸ்ட்டுக்கு வரப்போற வில்லன். அண்ட் ஏகப்பட்ட பணத்தை எல்லாம் அவன் தான் மேனேஜ் பண்ற ஒரு வில்லன் கேரக்டர் நீல் நிதின் முகேஷ். அந்த போனை எடுக்கணும்ன்றது வில்லனோட மோட்டிவ். அந்த போனை வச்சு பிளாக்மெயில் பண்றது நம்ம பொண்ணோட மோட்டிவ். ஸோ இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் ஏக் சத்துர் நார் அப்படின்ற படம். एक चतुर नार रे जिंदाबाद करके தி எண்ட் ஆஃப் த சீரீஸ் வந்துட்டோம். நிறைய படங்கள் நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம், நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா நம்ம கீழே கமெண்ட்ஸ்ல படிக்கலாம். நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் சொல்லியிருந்தேன் 2025 2 பேருக்கு முக்கியமா நல்லா இருந்துச்சுன்னு. ஒருத்தரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மணிகண்டனுக்கு. இன்னொன்னு யாருன்னா பிரதீப் ரங்கநாதன், டிராகன் டியூட். இது நிறைய பேருக்கு இதெல்லாம் நல்ல படம்னு சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஆனா ஆப்வியஸ்லி இப்ப ட்ரெண்ட் மாறுது, புது ஆடியன்ஸ் வராங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது சூப்பர். 2 பேருமே 2 படமே
நீ தியேட்டர்ல அட்டகாசமா உட்காந்து என்ஜாய் பண்ணி ஒரு கலர்ஃபுல்லா பாக்குற ஒரு படம். அதனால ஐ ஹவ் நோ காம்ஸ் இன் அக்செப்டிங். ரெண்டுமே பட்டாசான படம், ஜாலியா என்ஜாய் பண்ற ஒரு தியேட்டர் படம் அது 2 படமுமே. இன்ஃபேக்ட் டிராகன் ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு. டிராகன் ரொம்ப அட்டகாசமான படம். எஸ், டியூட் வந்து நிறைய பேர் எதனால கோச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இந்த ஸ்டோரி தமிழ் சினிமாவுக்கு புதுசு இல்லை, ஆனாலுமே அந்த டேரக்டர் கையாண்ட விதம் இன்னும் கொஞ்சம் புதுமையாக இருந்திருக்கோ, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டிவாக இருந்திருக்குமான்னு தெரியல. இன்னொன்று LIK லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. மேபி அதில் தெரிஞ்சிடும் பிரதீப் ரங்கநாதன் அந்த 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 ஒரு குதிரை எப்படி எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதா, இல்லை அவரையும் தாண்டி சில ஃபேக்டர்ஸ் படத்தில் அஃபெக்ட் ஆக வேண்டியது இருக்கா இல்லையான்னு மேபி வெயிட் பண்ணி பார்க்கணும். எஸ், அந்த நோட்டோட இந்த பாட்காஸ்ட் எபிசோட் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ மேபி சில படங்கள் நிச்சயமாக விட்டுருக்கோம். நான் வந்து ரொம்ப பாப்புலர் படங்கள்லாம் சொல்லலை, ஓரளவுக்கு பாப்புலர் படங்கள் அண்ட் நாங்கள் பார்த்து ரசித்த படங்கள் மட்டும்தான் மேக்ஸிமம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களோட சாய்ஸஸ், நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மேபி இதோட பார்ட் 2 எபிசோட் அடுத்த வாரத்தில் கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட் டாடா பை பை, டேக் கேர். அண்ட் இந்த பாட்காஸ்ட் எபிசோட நிறைய பேருக்கு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் ரெக்கமெண்டேஷன். எஸ், மறுபடியும் அடுத்த பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.